ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆப்கானிஸ்தானின் இடைக்கால தலைவராக அலி அகமது ஜிலானி நியமனம். தலைநகர் காபூலுக்குள் நுழைந்த தலிபான்களிடம் அதிகாரத்தை ஒப்படைக்கிறது ஆப்கான் அரசு. பட்டியலினத்தவர்களை இழிவாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு. கைதான நடிகை மீரா மிதுனுக்கு வரும் 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்படுவதற்கு முன்பு ஆசிரியர் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் விரைந்து முடிக்கப்படும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தகவல். அனைத்து கிராமங்களுக்கும் சாலை, அனைவருக்கும் வங்கி கணக்கு என்பதே அரசின் இலக்கு. செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றிய பிறகு பிரதமர் நரேந்திர மோடி சுதந்திர தின உரை. தமிழகத்தில் சுதந்திர தின விழா கோலாகலம். மாவட்ட தலைநகரங்களில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட்டம். $75 என்ற எண் கொண்ட வாகனங்களுக்கு பெட்ரோல் விலையில் ₹75 தள்ளுபடி. நாட்டின் 75வது சுதந்திர தின விழாவை ஒட்டி பெட்ரோல் நிலையம் வழங்கிய நூதன சலுகை. உதகையில் நடைபெற்ற சுதந்திர தின விழா. படுகர் இன மக்களுடன் நடனமாடி மாவட்ட ஆட்சியர் உற்சாகம். புதுச்சேரியில் ஆழ்கடல் நீச்சல் வீரரின் தேசிய பற்று. கடலில் தேசிய கொடியை ஏற்றி வீர வணக்கம். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி எல்லைப்புற சாலைகள் அமைப்பின் சார்பில் லடாக் எல்லையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. 17,000 அடி உயரத்தில் உள்ள சாங்லா பாஸ் என்ற இடத்தில் தேசிய கொடி ஏற்றி வீரர்கள் மரியாதை செலுத்தினர். டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தனது தொகுதியான நியூ டெல்லியில் புதிதாக நிறுவப்பட்ட 115 அடி உயர கொடி கம்பத்தில் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார். आज के इस अवसर माननीय मुख्यमंत्री महोदय के कर्तव्यों से 6
कर्णवीर सम्मानित होने जा रहे हैं। सम्मान पाने वालों की श्रृंखला में प्रथम नाम है श्री मोहम्मद असलम, हेड बॉर्डर 655। நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி அரசியல் கட்சி அலுவலகங்கள், ரிசர்வ் வங்கி, வருமான வரித்துறை உள்ளிட்ட அலுவலகங்களில் தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. சென்னை பாரிமுனையில் உள்ள ரிசர்வ் வங்கி தலைமை அலுவலகத்தில் சுதந்திர தின விழாவை ஒட்டி மண்டல இயக்குநர் திரு எஸ்.எம். சாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். சிறப்பாக பணியாற்றிய மத்திய தொழில் பாதுகாப்பு படையினருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சென்னை அண்ணா நகரில் உள்ள ஜிஎஸ்டி மற்றும் மத்திய கலால் வரி சென்னை புறநகர் அலுவலகத்தில் முதன்மை ஆணையர் திரு ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சுதந்திர விழாவை ஒட்டி நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற ஊழியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சென்னை வருமான வரித்துறை அலுவலகத்தில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி மண்டல முதன்மை தலைமை ஆணையர் திரு பி.வி. கோபிநாத் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரை நிகழ்த்தினார். நாட்டின் 75வது சுதந்திர தின விழாவை ஒட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே.எஸ். அழகிரி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். 75 அடி நீளத்தில் சுதந்திர போராட்ட தலைவர்கள் உருவம் பொறித்த பேனரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே.எஸ். அழகிரி பார்வையிட்டார். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தமிழக பாஜக மாநில அலுவலகமான கமலாலயத்தில் மாணவிகளால் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. இதில் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு டி.என். வள்ளிநாயகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மக்கள் மனதில் நாட்டுப்பற்று உருவாக்க வேண்டும் என்றும், நான் இந்தியன் என்ற உணர்வு ஒவ்வொரு மனிதனின் மனதில் ஏற்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் பள்ளி கல்வி இயக்குநரக ஆணையர் திரு நந்தகுமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் பள்ளி கல்வித்துறை இயக்குநரகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். தென்னிந்தியாவில் வெள்ளையர்களுக்கு எதிராக விடுதலை முழக்கமிட்ட முதல் பாளையக்காரர் பூலித்தேவன். அவர் பற்றிய ஒரு சிறு குறிப்பு. பூலித்தேவன் நெற்கட்டான் செவ்வலை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு வந்த பாளையக்காரர் ஆவார். இந்திய விடுதலை வரலாற்றில் வெள்ளையனே வெளியேறு என்று முதன்முதலாக 1751ஆம் ஆண்டில் வீர முழக்கமிட்டவர். இதனால் இந்தியாவின் முதல் விடுதலை போர் என கருதப்படும் சிப்பாய் கலகத்திற்கும் முன்பே வெள்ளையர் எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுத்தவர் பூலித்தேவன். இந்திய சுதந்திரக்காக மகன் மனைவி அத்தனை குடும்பத்தையும் இழந்து தான் இந்த சுதந்திரக்காக முதல் முழக்கமிட்டார் நெற்கட்டாஞ்செவல் பூலித்தேவர். அப்பேற்பட்ட மன்னருக்கு இதுவரைக்கும் எந்த அரசும் முதல் சுதந்திர போராட்டங்கிற அந்த பெருமையை இன்று வரைக்கும் தகுதியை கொடுக்கல. தனது பாளையத்திற்கு உட்பட்ட பகுதியில் தனது குடிமக்களிடம் பூலித்தேவன் எவ்வித வரியும் வசூலிப்பது கிடையாது. 1750இல் ராபர்ட் கிளைவ் திருச்சிக்கு வந்து ஆங்கில கொடியை ஏற்றி வைத்துவிட்டு தென்னாட்டு பாளையக்காரர்கள் தன்னை நேரில் வந்து சந்தித்து கப்பம் கட்ட வேண்டும் என்று அறிவிப்பு வெளியிட்டான். இதனால் வெகுண்ட பூலித்தேவன் திருச்சிக்கு தனது படையுடன் சென்று ஆங்கிலேயரை எதிர்த்து சண்டையிட்டார். இதில் பூலித்தேவனே வெற்றி பெற்றதாக பூலித்தேவன் சிந்து என்ற கதைப்பாடல் கூறுகிறது. 1755ஆம் ஆண்டு கர்னல் கீரோன் ஆங்கில படையுடன் வந்து பூலித்தேவனின் கோட்டையை முற்றுகையிட்டு கப்பம் கட்ட நிர்பந்தம் செய்தார். அப்போதும் தன்னுடைய நிலப்பகுதியில் வசூலிக்கும் உரிமை வெள்ளையர் எவருக்கும் கிடையாது என கூறி வெள்ளையர் படையை விரட்டியடித்தார். 1766ஆம் ஆண்டு தொடர்ந்து ஆங்கிலேயரிடம் தலைமை தளபதியாக பணியாற்றிய கான்சா சாஹிப்வால் என்பவன் சுமார் 12 ஆண்டுகள் போரிட்டு பூலித்தேவனை தோற்கடித்தான். தப்பிச் சென்ற பூலித்தேவரை ஆங்கில படைகள் தேடிச் சென்று தீயிட்டு கொன்றதாகவும், இதில் உண்மையில்லை, அவரை பிடிக்க முடியாமல் பிரிட்டிஷ் படை ஆள்மாறாட்டம் செய்து நடத்திய கபட நாடகம் அது என்று இருவேறு கதைகள் கூறப்படுகின்றன. வெள்ளையர்கள் பூலித்தேவன் மரணத்தை மறைக்க நினைத்து அவர் மாயமாகிவிட்டதாக கூறியதாகவும் கதைகள் உண்டு. அவரது இறப்பு குறித்து பல கதைகள் நிலவினாலும் வெள்ளையர்களை எதிர்த்து முதல் கர்ஜனை செய்த பூலித்தேவன் எனும் தென்னாட்டு சிங்கத்தின் குரல்
இன்றளவும் தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் கர்ஜனை என்றால் அது மிகையல்ல. ஆப்கானிஸ்தான் ஆட்சி பொறுப்பை தாலிபான் படைத்தளபதியிடம் அதிபர் அஷ்ரப் கானி ஒப்படைத்தார். இடைக்கால தலைவராக அலி அகமது ஜலாலி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் அந்நாட்டு அரசுக்கும் தாலிபான்களுக்கும் உள்நாட்டு போர் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த 20 ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தானில் முகாமிட்டு வந்த அமெரிக்க ராணுவம் அங்கிருந்து அண்மையில் வெளியேறியது. அமெரிக்க படைகள் வெளியேறிய தொடங்கியதை அடுத்து அந்நாட்டில் தாலிபான்கள் ஆதிக்கம் அதிகரித்து வருகிறது. கடந்த சில தினங்களாக தாலிபான்கள் தங்களின் தாக்குதல்களை அதிகப்படுத்தினர். இதனால் பல முக்கிய நகரங்களை தாலிபான்கள் அடுத்தடுத்து தங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்நிலையில் தலைநகர் காபூல் நகருக்குள் ஆயுதங்களுடன் அதிரடியாக தாலிபான்கள் நுழைந்தனர். ஆனாலும் அரசு படைகளிடம் இருந்து அவர்களிடம் ஆட்சி பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. ஆட்சி பொறுப்பை தாலிபான் படை தளபதியிடம் அதிபர் அஷ்ரப் கானி ஒப்படைத்தார். இடைக்கால தலைவராக அலி அகமது ஜலாலி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஆட்சி அதிகார பகிர்வை அப்துல்லா மேற்கொண்டு வருகிறார். பட்டியலின மக்கள் குறித்து அவதூறாக பேசிய புகாரில் கைது செய்யப்பட்ட நடிகை மீரா மிதுன் வரும் 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகை மீரா மிதுன் பட்டியலின மக்களையும் சினிமாவில் பணியாற்றும் இப்பிரிவைச் சேர்ந்த இயக்குநர்களையும் இழிவுபடுத்தும் வகையில் தனது டுவிட்டர் பக்கத்தில் அவதூறான கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். இதையடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் நடிகை மீரா மிதுன் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகும்படி நடிகை மீரா மிதுனுக்கு போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். ஆனால் அவர் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. அதே சமயம் தன்னை கைது செய்ய முடியாது என போலீசாருக்கு சவால் விடுத்திருந்தார். இந்நிலையில் கேரளாவில் பதுங்கியிருந்த நடிகை மீரா மிதுனை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நேற்று கைது செய்தனர். அவரை சென்னை அழைத்து வந்த போலீசார் இன்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கை விசாரித்த நீதிபதி நடிகை மீரா மிதுனை வரும் 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு சேலத்தில் 75 தியாகிகளின் புகைப்படத்தை 23 தெருக்களில் வைத்து பொதுமக்கள் மரியாதை செலுத்தினர். நாட்டின் 75வது சுதந்திர தின விழாவை கொண்டாடும் விதமாக சேலம் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் உள்ள 23 தெருக்களில் 75 சுதந்திர போராட்ட தியாகிகளின் புகைப்படத்தை வைத்து மலர் தூவி தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. பூலித்தேவன், ஜே.சி. குமரப்பா, வீரபாண்டிய கட்டபொம்மன், தீரன் சின்னமலை, சுவாமி நாகப்ப படையாச்சி, வீரன் சுந்தரலிங்கம், சேலம் அர்த்தநாரீஸ்வர்மா, எஸ். ராமசாமி படையாச்சி உள்ளிட்ட 75 தியாகிகளின் புகைப்படங்கள் இதில் இடம்பெற்றிருந்தன. ஒவ்வொரு தெருக்களிலும் உள்ள பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சுதந்திர தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. கோவில் பண்டிகைகள், திருவிழாக்கள் மட்டுமே பொதுமக்கள் ஒன்று திரண்டு கொண்டாடுவது வழக்கமாக இருக்கும் நிலையில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் புகைப்படங்களை வைத்து 23 தெருக்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கொண்டாடியது அனைவரையும் நிகழ்ச்சியடைய செய்துள்ளது. அரியலூர் அருகே நெல் மணிகள் நிரப்பிய குடத்துடன் தேசிய கொடியை ஏந்தி மோட்டார் சைக்கிளில் இளைஞர் ஒருவர் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டார். கொரோனா முன்கள பணியாளர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையிலும் கொரோனா இல்லா தமிழகத்தை உருவாக்கும் விதமாக அரியலூர் மாவட்டம் கல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த இயற்கை ஆர்வலர் மரம் கருப்பையா என்பவரின் மகன் செங்கமலம் நூதன விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டார். நெல் மணிகளை குடத்தில் நிரப்பி அதில் தேசிய கொடி ஏந்தி தனது தலையில் சுமந்தவாறு நூதன விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டார். ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் இருந்து மாவட்ட விளையாட்டு அரங்கம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவு வரை தேசிய கொடியை ஏந்தி மோட்டார் சைக்கிளில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டார். சுதந்திர தினத்தை ஒட்டி இளைஞரின் இந்த நூதன விழிப்புணர்வு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தேனி மாவட்டத்தில் மலை கிராம இளைஞர்களின் விளையாட்டு திறனை ஊக்குவித்து மேம்படுத்தும் விதமாக நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பொன்னம்படுக்கை குமணந்தொழு இடையேயான மலை கிராம சாலையில் 5 கிலோமீட்டர் தூரம் மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது.
ஆண்டிப்பட்டி கடமலைகுண்டு பகுதியில் இருந்து காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி பெறும் மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் ஆர்வமுடன் இதில் கலந்து கொண்டனர். முதல் 2 மற்றும் 3ஆம் இடங்களை பெற்ற இளைஞர்களுக்கு பரிசாக ஷீல்டுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. ஆண்டிப்பட்டி மேற்கு தொடர்ச்சி மலை கிராம பகுதி இளைஞர்களிடையே விளையாட்டு போட்டித்திறனை மேம்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த மாரத்தான் ஓட்டப்பந்தயம் அப்பகுதி மக்களின் பாராட்டை பெற்றுள்ளது. சுதந்திர தினத்தை ஒட்டி சீர்காழியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் 24,418 மூவர்ண தானியங்களை கொண்டு தேசிய கொடியை வடிவமைத்து சாதனை படைத்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சட்டநாதபுரத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் கீர்த்திவாசன் என்பவர் பிளட் டோனர்ஸ் அசோசியேஷன் என்ற இரத்த தான சேவை மையத்தை நடத்தி வருகிறார். இந்நிலையில் நாட்டின் 75வது ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு உலக சாதனை முயற்சியாக இயற்கை தானியங்களை பயன்படுத்தி இந்திய தேசிய கொடியை உருவாக்கியுள்ளார். இதற்காக 24,418 ஆரஞ்சு மற்றும் வெள்ளை சோள விதைகள் மற்றும் பச்சை பயிரை பயன்படுத்தி தேசிய கொடியை 3 மணி நேரம் 23 நிமிடங்கள் 21 நொடிகளில் உருவாக்கியுள்ளார். இளைஞரின் இந்த முயற்சியை ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அமைப்பு புதிய உலக சாதனையாக அங்கீகரித்துள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற கொடியேற்று விழாவில் உலக சாதனைக்கான சான்றிதழ் மற்றும் விருதுகளை சீர்காழி வட்டாட்சியர் கீர்த்திவாசனிடம் வழங்கி பாராட்டினார். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை நினைவு கூறும் வகையில் சென்னையில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட உள்ள நினைவு தூண் இன்று திறக்கப்பட்டது. சென்னை காமராஜர் சாலை சிவானந்தா சாலை சந்திப்பில் நாப்பியர் பாலம் அருகில் 75வது சுதந்திர தினத்தை நினைவு கூறும் வகையில் 1,95,00,000 ரூபாய் மதிப்பில் நினைவு தூண் கட்டப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். 59 அடி உயரத்தில் துருப்பிடிக்காத உலோகத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த நினைவு தூணின் உச்சியில் அசோக சின்னமும் கீழ்ப்பகுதியில் ராணுவ வீரர்களை கௌரவப்படுத்தும் வகையில் துப்பாக்கி ஏந்திய ராணுவ வீரர்களின் உருவமும் பொறிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த ஆழ்கடல் நீச்சல் வீரர் ஒருவர் கடலில் 60 அடி ஆழத்தில் தேசிய கொடியை பிடித்து வீர வணக்கம் செலுத்தினார். புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் ஆழ்கடல் பயிற்சி அளித்து வருபவர் திரு அரவிந்த். இவர் ஆழ்கடலுக்குள் சென்று பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி வருகிறார். அந்த வகையில் நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆழ்கடலுக்குள் சென்று தேசிய கொடியை ஏற்றி வீர வணக்கம் செலுத்தினார். சென்னை நீலாங்கரை கடற்கரை பகுதியில் 60 அடி ஆழத்தில் இவர் தேசிய கொடியை பிடித்து வீர வணக்கம் செலுத்தினார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சுதந்திர தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. திருப்பத்தூரில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் திரு அமர் குஷ்வாஹா தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதையடுத்து சிறப்பாக பணியாற்றிய அரசு அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து 1,19,56,827 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தருமபுரி மாவட்டத்தில் சுதந்திர தினத்தை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் திருமதி திவ்ய தர்ஷினி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் பல்வேறு அரசு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய 544 பேருக்கு நற்சான்றிதழ்களையும் கேடயங்களை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து 52,53,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன.
கரூரில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் திரு பிரபு சங்கர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் பல்வேறு அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கும் கொரோனா காலத்தில் திறம்பட செயலாற்றியவர்களுக்கும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. மேலும் 1,26,77,357 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. விழுப்புரத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் திரு மோகன் தேசிய கொடியை ஏற்றி காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதையடுத்து பல்வேறு அரசு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்கள் கௌரவிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இந்திய சுதந்திரத்திற்கு முன் மகாத்மா காந்தி தலைமையில் சுதந்திர போராட்டம் குறித்து தேச தலைவர்கள் பலர் கூடி விவாதித்து திருச்செங்கோடு காந்தி ஆசிரமம் பற்றிய ஒரு சிறு குறிப்பு. திருச்செங்கோடு புதுப்பாளையம் என்ற கிராமத்தில் மகாத்மா காந்தியின் அறிவுரைப்படி 1925ஆம் ஆண்டு மூதறிஞர் ராஜாஜியால் துவங்கப்பட்டது காந்தி ஆசிரமம். நாட்டின் சுதந்திரத்திற்காக மகாத்மா காந்தி தலைமையில் தேச தலைவர்கள் பலர் கூடி விவாதித்த இடம் இந்த காந்தி ஆசிரமம். காந்தியின் சுதேச கொள்கை திட்டங்களை கிராம மக்களிடம் பிரச்சாரம் செய்து விடுதலை இயக்க உணர்வினையும் ஊட்டிய பங்கு இந்த காந்தி ஆசிரமத்திற்கு உண்டு. மூதறிஞர் ராஜாஜி 10 ஆண்டு காந்தி ஆசிரமத்தில் தங்கி மதுப்பழக்கத்தை கைவிட மக்களிடையே அயராது பிரச்சாரம் செய்துள்ளார். 1925 மற்றும் 1935ஆம் ஆண்டுகளில் மகாத்மா காந்தி இங்கு வந்து தங்கி சுதந்திர போராட்டம் குறித்து விவாதித்துள்ளார். டாக்டர் ராஜேந்திர பிரசாத், வல்லபாய் பட்டேல், நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, கஸ்தூரிபா காந்தி ஆகியோர் இங்கு வந்து சென்றவர்களில் முக்கியமானவர்கள். காந்தி உப்பு சத்தியாகிரக போராட்டத்திற்கு தண்டி யாத்திரை புறப்பட்ட போது மற்றொரு புறம் ராஜாஜி தலைமையில் இந்த ஆசிரமத்தில் இருந்துதான் சுதந்திர போராட்ட தொண்டர்கள் வேதாரண்யம் நோக்கி புறப்பட்டனர். தற்போது கதர் துணி தயாரித்தல், ஊதுபத்தி தயாரிப்பு, தேன் சேகரிப்பு போன்ற கிராம மேம்பாட்டு பணிகளை செய்து வரும் இந்த ஆசிரமம் காந்தியின் கனவு தொழிற்சாலை என்றால் மிகையாகாது. சென்னை ராமபுரம் தோட்டத்தில் செயல்படும் எம்ஜிஆர் நினைவு காது கேளாத வாய் பேச இயலாத மாணவர்களின் பள்ளியில் சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் பள்ளி தாளாளர் திருமதி லதா ராஜேந்திரன் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள், சிலம்பாட்டம் உள்ளிட்ட தற்காப்பு கலை நிகழ்ச்சிகள் காண்போரை பிரமிக்க வைத்தது. நம் பள்ளி தாளாளர் தேசிய கொடியை ஏற்றுகிறார். மாதரம் 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 அடர் கொடிப்பாடு. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில்.